நான் சுந்தர்லால், கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஏபிஎஸ் இருக்கிற வண்டியில இந்த இபிடிங்கிற எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கும் ரியர் ஆக்சிலுக்கும் டிபெண்டிங் ஆன் வெஹிக்கிள் லோடு. வெஹிக்கிள்ல எம்டியா இருந்ததுன்னா ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல பிரேக் அப்ளை ஆகும், இல்லைன்னா வண்டியோட ஸ்பீடை பொறுத்தும் இது வேரி ஆகும். இது போக இன்னொன்று ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்னு பேர். இது ட்ராக்ல நம்ம ஸ்டியர் பண்ணும்போது அண்டர் ஸ்டியரிங்கோ ஓவர் ஸ்டியரிங் ஆகாம இருக்கிறதுக்காக இண்டிவிஜுவல் வீலில் பிரேக்கை டிஃபரெண்டா அப்ளை பண்றது. இந்த ரெண்டு டெக்னாலஜி ஏபிஎஸோட சேர்ந்து தான் ஒர்க் ஆகும். ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம்னா ஒரு கார்ல 4 வீல் இருக்கும். அந்த 4 வீலையும் பிரேக் இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணி எந்த வீலும் லாக் ஆகக்கூடாது, எந்த வீலும் ஸ்கிட் ஆகக்கூடாது. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஃபங்க்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம் இஸ் an active electronic controlled சேஃப்டி ஃபீச்சர் இன் மாடர்ன் வெஹிக்கிள். எல்லா மாடர்ன் வெஹிக்கிள்லயும் இருக்கும், வால்வோ மாதிரி பஸ்ஸஸ்லயும் இருக்கும். அது இட் ப்ரிவென்ட்ஸ் வீல் ஃப்ரம் லாக்கிங் அப். அதாவது எந்த வீலும் லாக் ஆகக்கூடாது. லாக் ஆச்சுன்னா வெஹிக்கிள் டேர்ன் ஆகிடும். டேர்ன் ஆகிட்டுனா ஸ்கிட் ஆகிடும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். எப்படி இது சென்ஸ் பண்ணணும்னா வீலோட ஸ்பீடை ரொட்டேஷன் ஸ்பீடை மேட்ச் பண்ணி ஒரு செகண்ட்ல 15 to 20 டைம்ஸ் இந்த பிரேக் அப்ளை பண்ணும். எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். பர்பஸ் அண்ட் நெசசிட்டி. EBD ஆல்சோ நோன் அஸ் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. EBLன்னு சொல்லுவாங்க, EBDன்னு சொல்லுவாங்க. இது சப்சிஸ்டம் ஆஃப் வெஹிக்கிள் பிரேக் சிஸ்டம். அதாவது ஏபிஎஸோட லிங்க் ஆகி தான் இது ஒர்க் ஆகும். ஒய் EBD இஸ் நீடட். இப்போ பிரேக் அடிக்க போறோம், நம்ம ஹை வெலாசிட்டில இருந்து பிரேக் அடிக்க போறோம்னா நமக்கு தெரியும் ஃப்ரண்ட் வீல்ல ஃபுல் லோட் ஆகும், பேக் வீல்ல லோடு குறைஞ்சிடும். ஸோ அந்த ஃப்ரண்ட் வீல்ல ஃபுல் லோட் ஆகும்போது அதுக்கு மோர் பிரேக் அப்ளை பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம ஃபுல்லா பிரேக் ஈக்குவலா அப்ளை பண்ணணும்னா வண்டி ஃப்ரண்ட் வீல் நிற்காது. ஏன்னா ஃப்ரண்ட் வீல்ல ஃபுல் எனர்ஜியா இருக்கும், பேக் வீல் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதை படத்தை பார்த்தீங்கன்னா நார்மலாக 40% லோடிங் இருக்கு, 60% லோடிங் இருக்கு. அதுக்கு ஏற்றபடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் இந்த பிரேக் அப்ளை ஆகும். ஒன்ஸ் எம்டியா இருக்குன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கும், ரியர் அதிகமா இருக்கும். அதுக்கு ஏற்றபடி பிரேக் அப்ளை ஆகும். லோட் கண்டிஷன்ல இருக்கும்போது 55% ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை ஆகும், 45%. இது டிபெண்டிங் ஆன் பேசஞ்சர் கார்கோ, லோட் கண்டிஷன், வெட், ட்ரை, ஸ்லிப்பரி, ஸ்பீடு, டீசலேஷன் ரேட்டு, ஸ்டியரிங் இன்புட், நம்ம எப்படி ஸ்டியர் கண்ட்ரோல் பண்றதை ஏற்றபடி இந்த பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஹார்ட்வேர் ஷேரிங் வித் ஏபிஎஸ். ஏபிஎஸோட சேர்ந்து தான் இது ஒர்க் ஆகுது. எல்லாம் ஹார்ட்வேர் தான். ஏபிஎஸோட ஹார்ட்வேர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவோம். 4 சென்சார்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட், ஹைட்ராலிக் மாடுலேட்டர் அண்ட் ஆக்சுவேட்டர், சாலினாய்டு வால்வு, பம்ப் எல்லாம் ஆப்ரேட் பண்ண யூஸ் பண்ணி. அடிஷனல் இன்புட் என்னன்னா பிரேக் ப்ரெஷர் சென்சார், ஸ்டியரிங் ஆங்கிள் சென்சார், IMU. இந்த 3 இன்புட்டையும் எடுத்து அடிஷனலா இதுக்கு தனியா EBD தனி ஒரு ECU இருக்கும். இது ABS சிக்னல் அனுப்பும். EBD இஸ் லார்ஜ்லி சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்டு ஸ்ட்ராட்டஜி தான். இன்டகிரேஷன் வித் ABS, ESC அண்ட் IMU இதோட இன்டகிரேட் ஆகி தான் இது ஒர்க் ஆகும். ஒர்க்கிங் பிரின்சிபல். வீல் ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்சாரை வச்சு ஸ்பீடு, வண்டி எவ்வளவு ஆக்சிலரேஷன்ல போயிட்டு இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். பிரேக் ஃபோர்ஸ் எவ்வளவு வேணுங்கிறத இதை வச்சு கால்குலேட் பண்ணிட்டே இருப்போம். ECU மாடுலேஷன் யூசிங் ஹைட்ராலிக் மாடுலேட்டர், அதாவது பம்பு, சாலினாய்டு சிஸ்டத்தை வச்சு எந்த வீலுக்கு அதிகமாக பிரேக் வேணுமோ அந்த வீலுக்கு மோர் ஆயில் சப்ளை பண்ணும், இன்னொரு வீலுக்கு அது ரிலீஸ் பண்ணும். டிரைவர் வித் பேசஞ்சர்னா இன்க்ரீஸ்டு பிரேக் ஃபோர்ஸ் டு ரியர் ஒன்லி. அதாவது ரியர் வீல் பிரேக் ஃபோர்ஸ் அதிகமாக தேவைப்படும், பேசஞ்சர்ஸ் அதிகமாக இருந்தால். அதுக்கேற்றபடி இது கண்ட்ரோல் பண்ணிக்கும். Integration. During light braking, EBD works independently. During hard brake பண்ணும்போது ABS தான் கண்ட்ரோல் பண்ணும் வண்டியை. லைட் பிரேக்கிங்ல தான் அந்த EBD ஒர்க் ஆகும் நார்மலா. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் நமக்கு இன்டென்டட் பார்த்துன்னா ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருந்ததுன்னா கரெக்டாக ட்ராக்ஷன்ல போகும், இல்லைன்னா மாறி கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போகலாம். இது வண்டியோட வெலாசிட்டியை பொறுத்து தான் இது மாறும். The purpose of the electronic stability control is automatically help to maintain control of the car
டூரிங் எமர்ஜென்சி மேனுவர்ஸ் அண்ட் ஸ்லிப்பரி ரோட்ஸ். நார்மலாக இது வந்து காரை டேர்ன் பண்ணும் போதும் இல்லை ஸ்லிப்பரி ரோட்டில் வரும்போதும் தான் இது இந்த கண்ட்ரோல் வரும். இது வந்து அண்டர்ஸ்டியர், அதாவது நம்ம இந்த பாத்துல தான் போகணும், ஆனால் நம்ம அண்டர்ஸ்டியர் பண்ணணும்னா இந்த பாத்துல போயிடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு எவ்வளோ டேர்ன் பண்ணுறோம், இந்த ஸ்டியரிங் கண்ட்ரோலு, வீலுடைய சென்சாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அது ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணோம்னா இந்த ரைட் சைடு வீலுக்கு பிரேக் அப்ளை பண்ணும். இந்த வீல் அப்ளை பண்ணோம்னா லைட்டாக அந்த வண்டி டில்ட் ஆகும். ஓவர் ஸ்டியரிங்னா நம்ம ஃபாஸ்ட்டாக டேர்ன் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஃப்ரண்ட் லெஃப்ட் பிரேக் அப்ளை பண்ணணும். சேஃப்டி என்ஹான்ஸ்மெண்ட் ஓவர் ஏபிஎஸோட தான் இது ஒர்க் ஆகும். இண்டிவிஜுவலா செலக்டிவ் பிரேக்கிங் இட் அப்ளைஸ் பிரேக் டு ஸ்பெசிபிக் வீல். எந்த வீலுக்கு தேவை அந்த வீலுக்கு அப்ளை பண்ணும். என்ஜின் கண்ட்ரோல் நெகட்டிவா போகுதுன்னா இமிடியேட்டா என்ஜினையும் இது கண்ட்ரோல் பண்ணும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் இஎஸ்சி. இஎஸ்சி ரிலைஸ் ஆன் a network of sensors, computer to monitor vehicle responding and driver input. டிரைவர் என்ன பண்றாருங்கிறத வச்சு முடிவு பண்ற. ஸ்டியரிங் ஆங்கிள் சென்சார், ஸ்டியர் நம்ம எவ்வளோ ஸ்டியர் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த ஆங்கிள் அதை சென்ஸ் பண்ணிக்கும். வீல் ஸ்பீடு சென்சார், இண்டிவிஜுவல் வீலுடைய ஸ்பீடை மெஷர் பண்ணிக்கோங்க. யார் ரைட் சென்சார், வண்டி எவ்வளோ டேர்ன் ஆகிருக்கு ஆக்சுவலாங்கிறத கால்குலேட் பண்ணிக்கும். யார் ரைட் சென்சார். லேட்டரல் ஆக்சிலரேஷன் சென்சார், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணுறோங்கிறது லேட்டரல் ஆக்சிலரேஷன் சென்சார் வச்சு அது சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ ஸ்டியரிங் வீல் ஆங்கிள் சென்சார், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட், ஏர் ரைட் சென்சார், லேட்டரல் ஆக்சிலரேஷன் சென்சார், வீல் ஸ்பீட் சென்சார், ஹைட்ராலிக் மாடியூட்டர், இவ்வளோ காம்பனண்ட்டையும் வச்சு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் தான் இதை ஆப்ரேட் பண்ணும். இன் அடிஷன் டு ஏபிஎஸ். ஒர்க்கிங் பிரின்சிபிள், ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த வீலுக்கு பிரேக் அப்ளை பண்ணணுமோ அண்டர் ஸ்டியர் ஓவர் ஸ்டியர் கண்டிஷனை பொறுத்து இதை அப்ளை பண்ணும். கரெக்டிங் ஓவர் ஸ்டியர் ஆகுதுன்னா இந்த பக்கத்தில் வந்துச்சு. ஆக்சுவலாக நமக்கு இன்டென்டட் நம்ம போக வேண்டிய வெஹிக்கிள் இது பார்த்தது. இது வந்து நம்ம ஓவர் ஸ்டியர் பண்ணனால லெஃப்ட்ல டேர்ன் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்சி அப்ளைஸ் ஃப்ரண்ட் பிரேக். இந்த சைடு பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த வீல் ஆட்டோமேட்டிக்காக இப்படி சுற்றும். அதே மாதிரி அண்டர் ஸ்டியர்னா நமக்கு தேவையானது பார்த்து வந்து வெஹிக்கிள் பார்த்து இது, ஆனால் இது என்ன ஆகிட்டு இருக்கு, நேராக போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டியர் ஆகலை அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னா இந்த வீலுக்கு பிரேக் அப்ளை பண்ணணும். இந்த வீலுக்கு பிரேக் அப்ளை பண்ணோம்னா கார் லைட்டாக டில்ட் ஆகும். இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல். அடிஷனலாக இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு காரை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் அட்வான்ஸ்டு மாடல்ஸில் இருக்கும். அதில் ஒன்று வந்து அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம், அடாஸ்ன்னு பேர். அது இது வந்து இப்போ லேட்டஸ்டாக வர காரில் அட்வான்ஸ் கார்லாம் இருக்கு. அடாஸ் இஸ் a suite of active safety technology designed to automate, adapt and enhance vehicle safety. அதாவது ஆட்டோமேட்டிக்காக சில கண்ட்ரோல்ஸ் இது பண்ணும். இதை பொசிஷனில் போட்டால் மாடர்ன் வெஹிக்கிள் ஃபீச்சர்ஸ் திஸ் எசென்ஷியல் கேப்பபிலிட்டி. அடாப்டிவ் க்ரூசிங் கண்ட்ரோல்னா நம்ம ஒரு ஸ்பீடு 6 கிலோமீட்டர் செட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு பம்ப் வருது இல்லைன்னா வேற ஏதாவது பிரேக் அடிச்சு ஸ்லோ பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், இது என்ன நடக்குதுன்னா இப்போ ஃப்ரண்ட்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், திடீர்னு நம்ம பிரேக் அடிக்கல, இல்லை ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு பிரேக் அடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக் அப்ளை பண்ணும். லேன் கீப்பிங் அசிஸ்ட், இப்போ ஒரு லேன்ல போயிட்டு இருக்கோம், நம்ம லைட்டாக கவனிக்காம இருந்ததுன்னா அந்த லேனை மானிட்டர் பண்ணிட்டு வார்னிங் கொடுக்கும், லேன் போயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு. பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், அதாவது இந்த வண்டி நம்ம ரைட்ல ஏதாவது டேர்ன் பண்ணும்போது இந்த பில்லர் சைடு வந்து பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா நமக்கு தெரியாது, அதெல்லாம் அது மானிட்டர் பண்ணும். டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், அதாவது முன்னாடி போயிட்டு இருக்கும்போது என்ன சைன் ரெட் இருக்கும்போது நீங்க பாட்டு கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா வண்டி போகாது. இந்த அடாஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்ளை பண்ணிடும். அடுத்த டெக்னாலஜி வந்து ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் பேர். அதாவது ஒரு ஹில்லில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பிரேக்ல இருந்து நம்ம கால் எடுத்தோம்னா ரிவர்ஸ்ல வந்துடும் கார். அதை வராம தடுக்கிறதுக்காக இருக்கிற டெக்னாலஜி பேர் தான் ஹில் ஹோல்டு கண்ட்ரோல். என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னா இன்க்ளினேஷன், வண்டி எவ்வளோ இன்க்ளைண்டா இருக்கு, பிரேக் ஹோல்டு யூசிங் ஈஸி. அப்படி இன்க்ளைண்டா இருந்ததுன்னா வண்டி லைட்டா 2 or 3 seconds பிரேக் அப்ளை பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகும். Thanks for watching this video. Please subscribe to receive more videos.